இப்போ ஒரு கிளாஸ் ரூம்ல ஒரு 1000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னு வச்சு, அதுல கேர்ள்ஸ் வந்து ஒரு 300 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்காங்க. இப்போ உங்களை கேர்ள்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா, அவுட் ஆஃப் 1300 கேர்ள்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிடுவீங்க. இதையே வந்து பர்சன்டேஜ்ல சொல்லுங்க, சதவீதத்துல சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, கீழே 1000 மேல 300 இன்டூ 100. இதுதான் இந்த ஃபார்மெட்டே. கீழே என்ன பண்ணணும், டோட்டல் வேல்யூ, மேலே வந்து நமக்கு என்ன கண்டிஷன் தேவையோ, பாஸ் ஆனவங்க பர்சன்டேஜ், இல்லை ஃபெயில் ஆனவங்க பர்சன்டேஜ், இல்லை பாய்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்க, கேர்ள்ஸ் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு மேலே போட்டு இன்டூ 100 பண்ணணும். 3/5 வந்து எக்ஸ்பிரஸ் இட் ஆஸ் ஏ பர்சன்டேஜ், அதை வந்து சதவீதமாக மாற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா என்ன பண்ணணும்னா இன்டூ 100 பண்ணணும். இப்போ கேன்சல் பண்ண என்ன வரும், 1 5s are 2 5s are 10 0. ஸோ 3 × 20 60%. அதாவது 5ல் 3ங்கிறது 60%. 60%-ஐ ஃப்ராக்ஷனாக கன்வெர்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா, பின்னமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸோ 60%ஓட மீனிங் வந்து டிவைடட் பை 100. இதில் வந்து இன்ட்டு பண்ணுற மாதிரி இதில் வந்து டிவைட் பண்ணணும். ஒரு 0 ஒரு 0, 3 2s are 5 2s are. ஸோ ஆன்சர் இஸ் 3/5. திஸ் இஸ் ஃப்ராக்ஷன்.